நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற சுள்ளிமடை வனப்பகுதிக்கு நான் போக போகிறேன். தார் ரோடு எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் நான் போக போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கேரளாவை நெருங்கும் போதே மலையில் மாட்டிக்கிட்டேன். இது தமிழ்நாடு தான். ஒரு 20 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்புனேன். கேரளாக்குள்ளே போகணுன்னு மறுபடியும் மழை வந்துருச்சு. மறுபடியும் ஒரு இடத்துல நின்னேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் காத்திருந்தாலும் நல்லா இருந்தது. இது சேலம் கொச்சின் பைபாஸு. அட்டப்பள்ளம் பகுதியை தாண்டினோன்னே இந்த ஒரு ரோடு ரைட் சைடு உள்ளே போகும். இதுதான் சுள்ளிமடை. மலையாளத்தில் சுள்ளிமடா அப்படிம்பாங்க. இங்கே ஒரு பிரபலமான கல்லூரி ஒன்று இருக்குது. மதுக்கரை பகுதியிலிருந்து இந்த சுள்ளிமடா வரைக்கும் ரோட்டுக்கு ஒட்டியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பயணிக்கும். ஆனால் இந்த இடத்துல இருந்து ரோட்டை விட்டு பிரிஞ்சு, அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு, கஞ்சிக்கோட்டிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தான் அந்த மலம்பலா டேம் ஹில் பகுதி வரும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி ரைட் சைடு கட் பண்ணணும், நான் தெரியாமல் நேராக வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பிட்டேன். அந்த பலகையை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். கேரளாவில் இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தது. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லெஃப்ட் சைடு வயல். நான் என்னோடய கோப்ரோவில் வைட் ஆங்கிளில் கட் பண்ணி ஒரு சாதாரண ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கேன். ஏன்னா வைட் ஆங்கிளில் வைக்கும்போது மலைகள் ரொம்ப தூரமாக தெரியுது. ஸோ அந்த மலைகளோட அழகை கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வைடாங்களை கட் பண்ணேன். இந்த ரோட்டுக்கு நடுவில் 2 பக்கம் இருக்கிற அந்த பச்சை நிறங்களே இது எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிடும். நிறையா மலை வர்ற பகுதி, அதே மாதிரி சூடாகவும் இருக்கும். அதுவும் அங்கே மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நான் இங்கே வந்தது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக வர்றேன். இங்கே தார் ரோட்டுக்கு பேரலாகவே தான் அந்த ரயில் தண்டவாளம் பயணிக்குது. அநேகமாக அங்கே ரயில் தண்டவாளம் அந்த சுரங்கப்பாதைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் வித்தியாசமாக இருக்குங்க. ஓ, அது கண்ணாடியா இல்லை ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கண்ணாடி மாதிரியான்னு தெரியல. ஓ, செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே இல்லை. செம்மையாக செஞ்சுருக்காங்க. இது யாரும் உடைக்காமல் இருக்காங்க பாருங்கள். உண்மையாகவே இந்த பகுதி மக்களுக்கு உண்மையாலுமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்ட், இதுக்கு மேலே ரயில் தண்டவாளம் வரும்னு நினைக்கிறேன். ஓ, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை, வாகன போக்குவரத்தும் கம்மியாக இருக்குது, ஆட்களும் இல்லை. வெளியே வந்தாச்சு. செம்மங்க, சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. மறுபடியும் அந்த வயல்வெளிக்கு வந்துட்டோம். காலேஜ் அருகில் இருக்கிறதால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இதில் கிளை ரோடுகளும் வருது. இந்த ரோடெல்லாம் எங்கே போகும்னு தெரில. எப்படியும் மலை வரைக்கும் தான் போகும். நம்ம போகிற பகுதியும் மலை வரைக்கும் தனியார் நிலப்பரப்பு வீடுகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தைரியமாக போகலாம். பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு. பாருங்கள், இங்கே சுவரெல்லாம் கூட பாசி படிஞ்சிருக்குங்க. இந்த பொள்ளாச்சி பகுதியில் எப்படி தென்னை மரமெல்லாம் பாசி படிஞ்சிருக்கும், அந்த மாதிரி சுவரெல்லாம் பாசி படிஞ்சிருக்கு. அப்படின்னா நிறையா மழை வருதுன்னு அர்த்தம். எப்போவுமே ஈரமாக இருக்குது. அநேகமாக இதான் கல்லூரி. ஆமாம், கல்லூரி வந்துருச்சு லெஃப்ட் சைடு. கல்லூரியை தாண்டி நம்ம போகணும்.
இந்த ஊர்களையெல்லாம் தாண்டி வந்துட்டேன். பதட்டத்தில் ஒரு 4-5 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டுக்குதுன்னு நினச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டு இப்போ தாண்டி வந்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு ஒற்றை வீடு இருக்குங்க நடு காட்டுக்குள்ளே. அந்த வீட்டை தாண்டி வந்துட்டேன். போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இதோட இந்த ரோடு முடிஞ்சிருச்சு. இதோட தார் ரோடு கிடையாது. இதுக்கு மேலே மண் ரோடு தான் உள்ளே போகுது. நம்ம இதுக்கு மேலே போக போகிறது இல்லை. சும்மா ஒரு வியூ மட்டும் அங்கே போய் பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நான் உள்ளே டீப்பாக வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், மேகங்கள் சூழ்ந்து அங்கே தூரத்தில் ஒரு அருவி கூட தெரியுது. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில கோப்ரோவில். அந்த அருவிக்கு இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போகிறது கிடையாது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் பயணிக்க போகிறதில்ல. மறுபடியும் ரிட்டன் ஆகிட்டுருக்கேன். இப்போது அந்த வீட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள். வரும்போது நான் எடுக்க தவறி அந்த வீடு. அவங்க ஒரு காம்பவுண்ட் மாதிரி கயிறு கட்டியிருக்காங்க. அதில் மணி கூட கட்டியிருக்காங்க. யானைகள் வந்தால் ஈஸியாக வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை கட்டியிருக்காங்க. உண்மையாலுமே செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. இப்போது இங்கேருந்து போகணும். எடுக்க தவறிய பகுதிகளை மறுபடியும் நான் இங்கே வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சிவா அண்ணாவோட சிவா மீடியா அல்லது வீரப்பன் பற்றின வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மதுக்கரை வந்த வீரப்பன் புதுப்பதி, நடுப்பதி, மவுத்தமதி எல்லாம் தாண்டி கேரளா வரைக்கும் வந்தது இது வரைக்கும் தான். இதுக்கு மேலே போகல. ஓகே, நான் இப்போ ஊருக்குள்ளே அப்படியே லைட்டாக வந்துட்டேன். பில்டிங்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வெளியே போய் அந்த சுள்ளிமடை ஊரையும் நான் காமிச்சிட்றேன். நிறையா ட்ரெடிஷ்னல் பில்டிங்கு, அந்த கேரளாவுக்கே உரித்தான அந்த அக்மார்க் பில்டிங்கு, பெரிய பெரிய பங்களாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதையும் நான் இங்கே காமிச்சிட்றேன். சுள்ளிமடை நகரத்துக்குள்ளே வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, பைபாஸ்லேருந்து ஒரு வளைவுக்குள்ளே தான் இந்த ஊர் இருக்குது. அழகான ஒரு ஊர். ஒரு பகுதியில் உள்ளே வந்து ஒரு பகுதியில் வெளியே போயிடலாம். பாருங்கள், அந்த கேரளாவுக்கே உண்டான அந்த ட்ரெடிஷ்னல் பங்களாஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இனிமேல் அந்த ஓட்டு வீடு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.